அதாவது அட்வான்ஸ் ஸ்டேஜில் ரோப் ஏறுறது. கால் வந்து அப்டமன் பண்ணுற ஸ்டைலில் பேரலில் பாடிக்கு பேரலில் மேலே தூக்கி வச்சுட்டு அதே பொசிஷனில் கடைசி வரைக்கும் ஏறுற பொசிஷன். இந்த பக்கம் இருந்து குட். இந்த பக்கம் போயிட்டு போலாம். குட், வெரி குட். இப்போ முனீஸ்வரன் ஏறுறது பாருங்க. காலை வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே கயிறு கூடவே வச்சுக்கிறது. காலை மடக்கிறதோ செய்கிறதோ எதுவுமே இல்லாமல் ஏறுது. இது ஒரு மெத்தடில் ஏறலாம். போகலாம். குட், வெரி குட், நல்லா இருக்கு. காலை ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். குட், அப்படியே போகலாம். பாருங்க, கால் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. கயிறு காலில் ஆடுறதை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கயிறில் படுறதை பற்றியும் எந்த பிரச்சனையும் கிடையாது காலில். குட். ஓகே, குட், ரொம்ப சூப்பராக ஏறலாம். இப்போ இது ஒரு மெத்தடு. ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்பில் ஏறுறது இது எல்லாமே சார் இந்த டெமோலாம் எப்படி சார் பண்ணி காட்டுறீங்கன்னா, அவங்க உடம்பை தூக்குறதுக்கு தேவையான எப்போவுமே திரும்ப ரிப்பீட் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவங்க உடம்பை தூக்குறதுக்கு தேவையான பவர் அவங்க ஷோல்டர்லேயும் ஆர்ம்ஸ்லேயும் இருந்தால் மட்டும்தான், அப்டமன் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா தான் எல்லா மெத்தட்லையும் நம்ம பண்ணி பார்க்க முடியும். பிகினர்ஸ் இப்போ தான் சார் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்லாம் ட்ரை பண்ண தேவையில்லை. உங்கள் கை பவர் யூஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒர்க் அவுட், அதான் தண்டால், டபுள் பாரு, புல்லப்ஸு, அப்டமன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து ரெடி ஆனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு இதில் மாணவர்கள் ஏதாவது கமெண்ட்டில் தெரியப்படுத்துறதுன்னா கேளுங்க. சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலையும் உங்களுக்கு துல்லியமாக பதில் கொடுக்குறேன். ரைட், சிறப்பு.